தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கையோடு இமயமலைக்கு ஆன்மீக பயணம் சென்றுள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவராக 4 ஆண்டுகள் பதவி வகித்த IPS அதிகாரியான அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து புதிய தலைவராக அக்கட்சியின் MLA நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் அதிமுக திமுகவிற்கு நேரெதிரியாக செயல்பட்டு வந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் இவ்வாறு செயல்பட மாட்டார் என்றும் அண்ணாமலை போன்று இவரது செயல்பாடுகள் இருக்காது எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை வானகரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே நிகழ்ச்சியில் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் தமிழக பாஜக தலைவர் பதவியை நயினார் பார்த்துக் கொள்வார் என்றும் இனிமேல் 6 அடிப்பதுதான் என்னுடைய வேலை என்றும் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை தனது பயணம் தொடரும் என கூறிய அண்ணாமலை எதிர்வரும் காலங்களில் தமிழக அரசியலில் தீவிரமாக பயணிப்பாரா அல்லது தேசிய அரசியலுக்கு செல்வாரா என்ற பேச்சும் அக்கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் பாணியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கையோடு அண்ணாமலை இமயமலை சென்றுள்ள புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. அதில் இமயமலையின் பாதையில் ரஜினிகாந்த் போன்று பாபா முத்திரையை காண்பிப்பது இடம்பெற்றுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தும் இதேபோன்று வருடத்திற்கு ஒருமுறை இமயமலையில் உள்ள பாபா கோவில் சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது அண்ணாமலையும் இந்த வரிசையில் இணைந்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.